தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த 25வது வயசில் இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயத்தை மக்களுக்கான ஒரு செய்தியை முன்னிறுத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பத்தில் இதை ஃபர்ஸ்ட்டு செய்தியாக நான் எடுத்து பேச போகிறேன். அதாவது ரொம்ப நாட்களாக வேலை பார்க்குற விளிம்பு நிலை மக்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டப்படுறவங்க நான் எல்லாம் கண்ணெதிராக பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுற பல மக்களுடைய பசியை போக்குன அம்மா உணவகத்தை மறுபடியும் திறந்து மறுபடியும் புதுப்பித்து அது வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான வேலைகளில் அரசு ஈடுபட்டிருக்காங்க. உண்மையிலே இது ரொம்ப வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது கூட எங்கள் ஊரில் குளச்சல்னு சொல்லிட்டு ஒரு கடற்கரை பகுதி இருக்குது. அந்த கடற்கரை பகுதியில் வேலை பார்க்கக்கூடிய வந்து ஒரு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த ஐஸ் பெட்டி தூக்கக்கூடிய வேலைகளுக்கு சிலர் போவாங்க. அப்போ நான் அந்த பீச்சுக்கு சும்மா நம்ம சின்ன பசங்க போகும்போது அங்கே வேலை பார்க்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தில் எனக்கு இங்கே போனால் ஒரு ரூ. 1000 ரூ. 800 ரூ. 1000 2000 கிடைக்கும். எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கடின வேலையை அந்த மிஷினில் உள்ளே போய் வேலை பார்க்கணும். அந்த வேலையை பார்க்குறது மூலமாக கிடைக்கக்கூடிய சம்பளம் வீட்டுக்கு போய் சேரணும். அதை தாண்டி நம்மளை பசியும் போக்கணும்னா அதுக்கான ஒரே தீர்வு வந்து இந்த அம்மா உணவகம். அம்மா உணவகத்தில் போய் பசியை போக்குனாங்க, சாப்பிட்டாங்க. ரூ. 5 10 ரூபா 2 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடை வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க தெரியுமா? போன ஆட்சியில் லாபமே இல்லை, அவ்வளோ ஆணவமான ஒரு பேச்சு. அம்மா உணவகத்தால் லாபமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பல உணவகங்களை மூடினாங்க, பல உணவகங்களை மேலே அடித்து நொறுக்குனாங்க. இந்த ஃபோட்டோ வைக்கக்கூடாது, இவங்களோட ஃபோட்டோ வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடித்து நொறுக்குனாங்க. அது மாதிரி பல சம்பவங்கள் நடந்துச்சு. அது இன்றைக்கி நடைமுறைக்கு வந்திருக்கு. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, டாஸ்மாகில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா இப்போவும் வாங்குறாங்க. ஸோ டாஸ்மாகில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, அதை தாண்டி பிளாக்லேயும் ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சில குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னென்னா, யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் உண்மையிலே எக்ஸ்ட்ரா பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்குறீங்களோ, தயவு செஞ்சு இந்த ஆட்சியில், ஏன்னா ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி சோஷியல் மீடியாவை வச்சு நீங்கள் பிடிச்சிட்டீங்க, இன்ஸ்டாகிராமில் குழந்தைகள் வச்சு நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டுன்னு கிடையாது, எங்கள் சைடில் ஐடிவிங்க வந்து செயல்படுறதுக்கு வந்து அந்தளவு செயல்படலை, ஆனால் டிவிக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் செயல்பட்டு இன்ஸ்டாகிராம் மூலமாக தான், சோஷியல் மீடியா மூலமாக தான் இந்த ஆட்சியை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். ஸ்டாலின் அவர்களே பதிவு பண்ணியிருந்தார். எல்லாரும் ஜென்சி கிட்ஸாக மாறணும், எல்லாரும் வீடியோ போட ஆரம்பிக்கணும், எல்லாரும் கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிக்கணும், கட்சிக்காரங்க எல்லாருமே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதை விட்டுட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ண வரணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் மேடையிலேயே பேசினார். அதையும் தாண்டி அது ஒரு திருமணம் விழாவோட ஒரு மேடையில் பேசினார். அதையும் தாண்டி கட்சி தலைமையிலேருந்து உத்தரவும் கொடுத்துருக்காங்களாம். ஐடி துறையோட தலைவரை வந்து மாற்றுறதுக்கான வேலைகள்லாம் ஈடுபட்டிருக்காங்களா. ஸோ இது மாதிரி பல சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, டிவிக்கு ஆட்சியில் இது மாதிரி ஒரு சம்பவம் குற்றம் நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள், தலைமைக்கு தெரியப்படுத்துங்க, அதையும் தாண்டி காவல்துறைக்கு தெரியப்படுத்துங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இதே மாதிரி ஒருத்தர் பேசினதுக்கப்புறமா தான் வேளச்சேரியில் கிட்டத்தட்ட 463 நினைக்கிறேன், 400க்கும் மேற்பட்ட பிளாக்ல ஓட்டப்பட்ட பாட்டில்ஸை ஒரே நாளில் பிடிச்சாங்க. 4 பேரை கைது பண்ணாங்க. நேற்று நைட்டு சொல்கிறேன், 4 பேரை கைதும் பண்ணியிருக்காங்க, பாட்டில்ஸையும் கையகப்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி போன ஆட்சியில் பிடிஆர் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். அதாவது கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய், 50,000 crores, வேறு 50,000 கிடையாது, 50 லட்சம் கிடையாது, 5 கோடி கிடையாது, 50,000 crores அப்பேற்பட்ட ஒரு அமௌண்ட்டு பிளாக்ல விற்கிறது மூலமாக இந்த ஆட்சியாளர்கள் வந்து சம்பாதிக்கிறாங்க. சரக்கை மட்டும் பிளாக்ல விற்று டெய்லி பிளாக்ல ஒரு சரக்கு வந்து ஒரு பியர் பாட்டில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 இல்லை 300 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது 300 எக்ஸ்ட்ரா 50 ரூபா 100 வச்சு விற்பாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா விற்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் எங்கே போகுது? ஏன்னா பிளாக்ல விற்கும்போது அந்த சரக்கு கணக்குக்குள்ளே வராது. ஏன்னா உள்ளே நீங்கள் வந்து 10 மணிக்குள்ளே வாங்கும்போது, இப்போ 9:30க்கு பல கடைகளை மூடிடுறாங்களாம். இதே இது 10 மணிக்குள்ளே அதே 9:30க்குள்ளே நீங்கள் கடைக்குள்ளே வாங்கும்போது அது பில்லுக்கு உள்ளாக்கப்பட்டு நீங்கள் பில் பே பண்ணி தான் உங்களுக்கு சரக்கே கொடுப்பாங்க. ஸோ அது வந்து எல்லாமே கணக்குக்குள்ளே வந்துடும். அப்போ நைட்டு 10 மணிக்கு மேலே ஓட்டப்படக்கூடிய சரக்கெல்லாம் என்ன கணக்குக்குள்ளே வரும்? பிளாக்ல ஓட்டப்படுறது எல்லாமே இதுக்கு முன்னாடி 50,000 crores கிட்ட. இந்த பணத்தை என்ன பண்ணணும்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த டைமில் தான் இவங்க எல்லாருமே அம்பலப்பட்டாங்க. டாஸ்மாகில் இப்பேற்பட்ட ஒரு ஊழல் நடக்குது, செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில் கரூர் டீம் இப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்பலப்பட்டாங்க. பிடிஆர் அவர்களே அதை வந்து வெளியிட்டார். அதுக்கு அடுத்து தான் அவரை வந்து அந்த பொறுப்புலேருந்தே தூக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குனாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக இந்த ஆட்சியில் இப்படி நடந்ததை வாய்ஸ் அவுட் பண்ணதுக்கப்புறமா தான் இங்கே வந்து இப்பேற்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு மகன்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மக்களும் நடக்கக்கூடிய தவறுகளை வெளியே கொண்டு வாங்க, பேசுங்க. பேசுகிறது மூலமாக தான் உங்களோட கேள்விகளுக்கான ஆன்சர் கிடைக்கும்.
நம்ம எல்லாருமே சொல்கிறாங்களே இன்ஸ்டாகிராமை வச்சு பிடிச்சிட்டாங்க, லைக் சோஷியல் மீடியா வச்சு பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அது என்ன விஷயம்னா, ஏன் இப்போ அவங்க வந்து இவ்வளோ தூரம் பதட்டம் அடைகிறாங்கல்ல, இது வச்சு பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பின்னடைகிறாங்கன்னா, உண்மையிலேயே திமுகலையோ இல்லை அண்ணா திமுகலையோ அந்தளவுக்கு யங்ஸ்டர்ஸ் கிடையாது. எல்லாமே என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, தாத்தா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, லைக் டீச்சர்ஸாக இருக்கக்கூடியவங்க, தொழிலாளர்கள், இவங்க தான் அதுக்கு திமுக அண்ணா திமுகன்னு சொல்லிட்டு வாக்களிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே எங்கே இருந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் வெளிப்படையாக சொல்லுவேன், நம்ம மூடி மறைக்கிறதுக்கெல்லாம் கிடையாது, இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே நாம் தமிழருக்கு போய் அப்போது ஒரு பெருவாரியான வாக்குகள் வந்து 38 லட்சம் வாக்குகள் அவங்களுக்கு விழுந்துச்சு. அந்த டைமில் விஜய் அவர்கள் ஆதரவு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இங்கே இருந்த ஓட்டும் ஒட்டுமொத்தமாக அங்கே தான் போய் சேர்ந்துச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ அங்கேருந்து இன்னொரு மாட்டா சரி நம்ம டிவிகேக்கு வரலான்னு சொல்லிட்டு இன்னொரு பெருவாரியான கூட்டம் இன்றைக்கி வந்து டிவிகேக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஸோ இந்த யங்ஸ்டர் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் லைக் ஆட்சியில் உட்கார்றதுக்கான அதிகாரமே இருக்குது. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் ஒட்டுமொத்தமாக இங்கே வந்தாங்க இல்லை, இவங்க எல்லாருமே நாம் தமிழரில் இருக்கும்போதும் சிறப்பான ஒவ்வொருத்தங்களும் ஒரு பவர்ஃபுல்லான ஐடி விங்காக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதே யங்ஸ்டர்ஸ் டிவிகேயில் வரும்போதும் தன்னிச்சையான சிறப்பான ஐடி விங், ஒவ்வொருத்தவங்களும் ஐடி விங் வச்சுருக்க மாதிரி வேலை பார்த்துட்ருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், ஒரு 3-4 நாள் இருக்கும், 4-5 நாள் இருக்கும். அப்போ என்னென்னா, இந்த ரிசல்ட் வந்துச்சுல்ல, 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா 6ஆம் தேதி என்னோட தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, மச்சான் நீ இதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி 16 லட்சம் ஓட்டு தான் வாங்கும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தேன். வெறும் 16 லட்சம் ஓட்டு தான் வாங்கும், வேணா பாருங்க எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவை நீ இப்போ எடுத்து போடு, அண்டே கணித்த லைக் நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அது மாதிரி நீ எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன், மாப்பிள்ள எதுக்கு மாப்பிள்ள அந்த வீடியோ எதுக்கு போய் தேடிட்டு நம்ம போய் தேடி நம்மளே அதை விளம்பரப்படுத்திக்கிட்ட மாதிரி இருக்கும், அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன். ஆனால் இந்த டிவிகே வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, எங்கே போய் எடுத்தாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரில, எங்கே போய் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. அந்த வீடியோவை எடுத்து யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் நினைக்கிறேன், அண்டே கணித்த நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு 16 லட்சம் ஓட்டு தான் அவங்க வாங்குவீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி பழைய வீடியோவில் பேசினதை அதை கட் பண்ணி எடுத்து ட்ரெண்ட் ஆக்குனாங்க. எங்கேயோ அந்த வீடியோ நல்லா ஓடிச்சு, கிட்டத்தட்ட மோர் தென் 20,000 லைக்ஸாக என்ன போய் அந்த வீடியோ ஓடிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே தன்னிச்சையாக பண்ணிகிட்டு இருக்காங்க, தன்னிச்சையாக ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விருப்பத்தின் பேரில் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கும் இந்த அதிமுகவில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இந்த கேபி முனுசாமியை தாண்டி இந்த ராஜேந்திர பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கார், முன்னாள் அமைச்சர்கள், இவங்க எல்லாம் லைக் எல்லோரும் அப்டேட் ஆகணும். அப்டேட் ஆகி இன்றைக்கி வந்து எல்லாருமே அப்டேட் ஆகிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம அப்டேட் ஆகலைன்னா தேங்கிடுவோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, இன்றைக்கி எடப்பாடி அவர்களை பார்த்து ஒரு நாளிதழை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்களா, அந்த ஃபோட்டோவை பாருங்களேன், ஒரு நியூஸ் பேப்பர் நாளிதழெல்லாம் இது உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கியா, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை தாண்டி எல்லாம் ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கு. நீங்கள் என்னடானா இப்போவும் பேப்பரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த நாளிதழை நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம், இந்த பேப்பரை நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம், எல்லாரும் வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த காலத்தில் இருக்காங்கன்னு பாருங்களேன். அதே தாண்டி திமுகலையோ அண்ணா திமுகலையோ காங்கிரஸ்லேயோ யங்ஸ்டர்ஸுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. பிஜேபியில் யங்ஸ்டர்ஸுக்கு முன்னுரிமை கொடுத்தனால தான் பலர் வெளில வந்தாங்க. அதே தாண்டி யங்ஸ்டரான அண்ணாமலை அவர்களை பிரசிடெண்ட்டாக லைக் வந்து அந்த கட்சியோட தலைவராக மாநில தலைவராக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த கட்சி வளரவே செஞ்சிச்சு. யங்ஸ்டர்ஸ் அந்த கட்சிக்குள்ளே போனாங்க. ஆனால் அண்ணா திமுகவில் பாருங்களேன், யங்ஸ்டர்ஸுக்கு இடமே கிடையாது. எல்லாரும் மாணவர்கள் அணியிலையோ இல்லை ஏதாவது ஒரு ஐடி விங்லேயோ கீழே ஏதாவது பொறுப்பில் இருப்பாங்க, ஆனால் வேலையே கொடுக்க மாட்டாங்க. மேலே இருக்கக்கூடிய முதலைகள் அவங்களோட வீட்டில் இருக்க பிள்ளைங்க மட்டும் அந்த இடத்த வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வச்சுருது மூலமாக என்ன வேலை நடக்கும், ஒன்றுமே நடக்காது. ஐடி விங் தூங்கிட்டு இருக்கும். இந்த ஐடி விங் தூங்கிட்டு இருந்த காரணத்தினால தான் திமுகவில் கரெக்டாக பாருங்களேன், பேசுகிற அளவுக்கு யார் இருக்கா. லைக் நீங்கள் என்னலாம், சிலர் வந்து வேஷம் போட்டுட்டு உள்ளே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருந்தாங்க இல்லை, அவங்க வேஷம் போட்டுட்டு நான் திமுக ஆதரவெல்லாம் கிடையாது இன்றைக்கி, ஆனால் வந்து எனக்கு திமுக பிடிக்கும், ஆளுங்கட்சி பண்ணுற சில விஷயங்களை முட்டு கொடுப்பாங்க, உருட்டுவாங்க. இதே மாதிரி பலர் உள்ளே இருக்காங்க. இப்போ செந்தில்வேலுன்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். ஆனால் பத்திரிக்கையாளர் வேஷம் போட்டுட்டு திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சொம்பு தூக்குவார். இவங்கெல்லாம் இப்போ எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் இவங்க இது மாதிரிப்பட்ட சில வேஷம் போட்ட நபர்கள் தான் இருக்காங்களே தவிர யங்ஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்களேன், எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ வேறு ஒன்றும் வேண்டாம், டிவிகேல இது மாதிரி பேசக்கூடிய எத்தனை பேர் யூடியூபர்ஸோ எத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்களேன். டிவிகேல நாம் தமிழில் இருக்காங்கன்னு பாருங்களேன். நீங்கள் பல பேரை சொல்லலாம், நாம் தமிழில் பலரை சொல்லலாம். ஏன் நம்ம வந்து நம்மளுடைய அருமை மரியாதைக்குரிய அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள், அதை தாண்டி இடும்பாவன் கார்த்தி அவர்கள், அதை தாண்டி வந்து லைக் பலர் இருக்காங்க. லைக் சின்ன பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, லைக் இது மாதிரி பலர் பேசுகிறதுக்கு அந்த கட்சியில் இருக்காங்க. டிவிகேக்கு சார்ந்து பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, டிவிக்கில் இன்ஃப்ளூயன்சர்ஸும் பலர் இருக்காங்க. ஸோ இப்படி பேசுகிறனால தான் அந்த கட்சி வளருது.
டிஜிட்டலாகவும் சரி கிரவுண்டில் அந்த கட்சி ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பில் போய் சேர்ந்துருது இல்லை. லைக் என்னென்னா அமெரிக்காவில் அதை தாண்டி அமெரிக்காவில் வந்து எலெக்ஷன் நடக்க போகும்போது கேம்பெயினே ஒட்டு மொத்தமாக சோஷியல் மீடியாவில் நடக்கும். லைக் வந்து 2 கட்சியோட தலைவர்களும் ஒரு மேடையில் இருந்து டிபேட் பண்ணுவாங்க. இவங்க முன்வைக்கிற கேள்வியை மக்கள் வந்து ஆடியன்ஸாக பார்த்துட்டு இருப்பாங்க. முன்வைக்கிற கேள்வியில் 2 கட்சியோட தலைவர்களும் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு போட்டியிடும்போது 2 பேரும் டிபேட்டில் வந்து ஈடுபடுவாங்க. ஸோ அது எல்லாமே ஆன்லைனில் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ ஒட்டுமொத்த கோடி மக்களும் அந்த இடத்துல வந்து ஆடியன்ஸாக உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாமே ஆன்லைனில் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ அது வந்து நம்ம இந்தியாவிலையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் உருவாகிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, டிவிக்கு இப்போ அட்வான்ஸ்டாக போயிட்டாங்க. டிவி லைக் நாம் தமிழர் கட்சி இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து தக்கமிச்சிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதையும் தாண்டி அதிமுக இன்னும் அந்த பேப்பர் இடத்துல தான் இருக்காங்க. பேப்பர் போட்டு நாளிதழில் தான் இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து தக்கமிச்சதாக எனக்கு தெரில. அதையும் தாண்டி திமுக தக்க வைக்கிறதுக்காக நம்ம எல்லோரும் ஜென்சி கிட்ஸாக மாறணும், ஜென்சி வேடம் போடணும்னு சொல்லிட்டு சில வேடங்களை போடுறாங்க. ஆனால் அந்த என்ன வேடம் போட்டாலும் நீங்கள் பார்க்கதானே போகிறீங்க. ஒரு வயசான ஒரு எப்பா தம்பிகளா தாத்தா பேசுகிறோம்ப்பா, எப்படியாவது கேளுங்கப்பா, சொல்கிறது கேளுங்கப்பா, ஐயாவுக்கு வாக்களிங்கப்பா, ஐயா தான்ப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரோட மகன்ப்பா, அதை தாண்டி வந்து அவங்களோட தாத்தா யாருன்னு தெரியுமாப்பா, மகன் யாருன்னு தெரியுமாப்பா, கொள்ளு பேரன் யாருன்னு தெரியுமாப்பா, நாங்கள் எல்லாம் அந்த கதை தெரியுமாப்பா, நாங்கள் பந்து விளையாட போன கதை தெரியுமாப்பா, இப்படிலாம் சொல்லும்போது யாரு கேட்பா? லைக் யங்ஸ்டர்ஸ்க்கு முன்னுரிமை கொடுக்கணும். இது வரைக்கும் நான் நல்லா பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கார். இதே திமுகவில், பேர் சொல்ல விரும்பல, பேர் சொன்னால் அதுக்கடுத்து சர்ச்சையாக மாறும். அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து வீடியோ போடுவார். இவர் வீடியோ போடுறத நானும் பார்ப்பேன். என்னடா இது தலைமையிலேருந்து எதாவது கன்சிடர் பண்ணுறாங்களா, எதாவது சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா கண்டுக்கவே மாட்டாங்க. கண்டுக்கிறதே கிடையாது. வீடியோ போடுறது இவராக தன்னிச்சையாக போடுவார். எப்படியாவது நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்களா, இல்லை போஸ்டிங் கொடுப்பாங்களா, அப்பாவுக்கு சீட்டு கொடுப்பாங்களா, இல்லை நம்மளுக்கு சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கன்சிடரே பண்ணலை. ஆனால் கடைசியில் தோற்றதுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தோளில் கை போட்டு பேசுகிறது, ஃபோனில் பேசுகிறது. ஏன்னா தோற்றதுக்கப்புறமா தானே இனி நம்ம எப்படியாவது உருவெடுக்கணும், கட்சியை லைக் வந்து மேலே எடுத்து கொண்டு போகணும், யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ தான் விழிப்படைகிறாங்க. ஸோ மக்கள் எல்லார்கிட்டே யங்ஸ்டர்ஸ்கிட்டே நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, எல்லோரும் பேசுங்க, குறைகள் எடுத்து பேசுங்க. தப்பு நடக்குதா, அது டிவிக்கு ஆட்சியாக இருந்தாலும் சரி, தைரியமாக நீங்கள் வீடியோவில் நீங்கள் எடுத்து எவிடன்ஸாக நீங்கள் பேசுங்க. இல்லை நீங்கள் வந்து எனக்கு அமுச்சு விடணும்னா என்னை இன்ஸ்டாகிராமில் எனக்கு அமுச்சு விடுங்க, நம்ம பேசுவோம். ஆனால் இது வந்து நொண்டு சிண்டி இது தப்பு அது தப்பு அந்தந்த விஷயங்கள் நம்ம வந்து எல்லாத்தையும் குறை சொன்னோன்னு வைங்களேன், ஃபைட்டர் மீன் மாதிரி எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு ஒரே தொட்டிக்குள்ளே நான் வாழ்ந்தேன்னா எல்லா இடத்துலேருந்தும் குத்தும்போது என்னால் குத்து வாங்கிட்டு இருக்க முடியாது. வீடு குடும்பம்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இவங்களுக்கான ஒரு 6 மாதம் 1 வருஷம் நம்ம டைம் கொடுக்கும்போது தான் அவங்களுடைய டைமை அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், அம்மா உணவகத்தை கொண்டு வந்திருக்கோம், சிங்கப்பெண்கள் அதிரடி படையும் கொண்டு வந்திருக்கோம், வேலுநாச்சியார் படையும் கொண்டு வந்திருக்கோம், இவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், இத்தனை மதுக்கடைகளை மூடி இருக்கும், மதுக்கடைகள் இவ்வளோ சீக்கிரம் அட்வான்ஸாக மூடி இருக்கும், பிளாக்ல விற்றதை நாங்கள் குறைச்சிருக்கோம், அதை தாண்டி 2.5 லட்சம் கோடி ரூபா கடன் வந்து மின்சார வாரி வந்து வாங்கி வச்சுருக்காங்க, அதை குறைச்சிருக்கோம், 200 யூனிட் இவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறது மூலமாக ஏழை எளிய மக்களுடைய பர்ச்சேஸ் பவரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்களே 200 யூனிட் இவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க, ஏழை எளிய மக்கள் வந்து கம்மியாக தான் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான ப்ரியாரிட்டியாக தான் இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இதை பண்ணியிருக்கோம், பால் விலையை குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்களை கொண்டு வரும்போது தான் இதுக்கு மினிமமாக 6 மாதம் 1 வருஷம் ஆகும். இந்த டைமில் நீங்கள் யாரை போய் குறை சொல்லுவீங்க? விஜய் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லைன்னா யாரை தேடி போவீங்க? யாரை தேடி போனாலும் கடைசியில் அண்ணன்ட்ட வரும்போது அண்ணன் சொல்லுவார், நான் வந்து ஜெயிக்கணும்னா 70 அடி பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. 70 அடினா கிட்டத்தட்ட 70 வருஷம். நம்ம எல்லாம் செத்ததுக்கு அப்புறமா புள்ள தான் வரும். இந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. உண்மையிலே நம்ம வந்து குறை சொல்கிறது ஒரு ஆட்சியில் நடக்கிற தவறுகளை நம்ம முன்னிறுத்தி பேசுகிறோம். யாராவது வீட்டில் இருக்கிற ஒரு பையன், எனக்கு வயசு இப்போ தான் 25 வயசாகுது, சாகணும்னு ஆசைப்படுவாங்களா? ஒரு மரியாதை மிக்க நபர் நேற்று ஃபேஸ்புக்கில் சும்மா போனேன், எனக்கு ஒரு கமெண்ட் போட்டு வச்சுருக்கார். அந்த கமெண்ட்டை பாருங்களேன். அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டாரோ அதே மாதிரி நீ ஒரு நாள் கொலை செய்யப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு 100ன்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருக்காரு. பார்க்கவும் உண்மையிலே கஷ்டமாக இருந்துச்சு. சரி, என்ன தான் எவ்வளோ கேவலமாக இந்த மக்களோட மைண்ட் செட் இருக்குதுன்னு பாருங்களேன். நம்ம யாருக்காக பேசுகிறோம்? நான் வந்து மக்களுக்காக தான் ஒவ்வொரு திட்டத்தை எடுத்து பேசுகிறோம். இந்த ஆட்சி சரி, இந்த ஆட்சியில் நடக்கிற குறைகள், அந்த ஆட்சியில் நடந்த குறைகள், இதுக்கு இது பதில், அதுக்கு இது பதில்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுகிறோம். ஆனால் ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணோன்னு எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு பாருங்களேன். சரி, கடவுள் இதுக்கெல்லாம் பதில் கொடுப்பார். நம்ம இதிலெல்லாம் போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்களுக்கான டைம் கொடுப்போம். நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முன்னிறுத்தி வெளியே கொண்டு வாங்க. குடிமகன்களாக இருந்தாலும் சரி, குடிமக்கள்களாக இருந்தாலும் சரி,
நல்லதே பேசுவோம், நல்லது நினைப்போம், நல்லது நடக்கட்டும், நல்ல ஆட்சியாளர்கள் நல்ல ஆட்சியை செய்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்து காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.